திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல்லறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தே. திருச்சிற்றம்பலம். நாம் 8ஆம் திருமுறையான திருவாசகத்தில் சிவபுராணத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை பல வரிகளின் விளக்கத்தை பார்த்து முடித்து விட்டோம். இன்றைய வீடியோவில் முதலில் 80ஆம் வரி முதல் 83 வரிகளுக்கான விளக்கத்தை முதலில் காண்போம். தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே. மிக அழகாக சிவபெருமானின் அவரின் சுயரூபத்தை கூறுகிறார் மாணிக்கவாசகர் இந்த சில வரிகளில். தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். பகவான் சிவன் ஈசன் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்திருக்கும் இரண்டற்ற பேராற்றல். ஆனால் நம்முள்ளே அவர் எவ்வாறு நிற்கின்றார்? ஒரு சுடர் போல நிற்கின்றாய். சுடராக நம்முள் விளங்குகிறார். வேற எல்லா ஒளிகளுக்கும், சூரியனானாலும் சரி, சந்திரனானாலும் சரி, நட்சத்திரங்களானாலும் சரி, வேறு என்னென்ன இருக்கிறதோ, ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் எனி அதர் லூமினரி ஆப்ஜெக்ட்ஸ் என்று கூறுவார்கள். வேறு எந்த ஒளி கொடுக்கும் வஸ்துவாக இருந்தாலும் அது அழிவுக்கு உட்பட்டது. பிரளயத்தில் அழிந்துவிடும். சூரியனுக்கே ஒரு வயது போட்டு விட்டார்கள் எல்லோரும் சேர்ந்து. அது அழிந்துதான் போகும். ஆனால் அந்த இருளிலும் ஒளியாக சுடராக நிற்பவன் அந்த ஈசன். ஒளி என்றால் நாம் புறக்கண்ணால் காணும் இந்த ஒளி இல்லை. இதற்கு ஒரு ஆரம்பமும் முடிவும் உண்டு. ஆனால் உள்ளே அறிவு சுரூபமாக சுடராக விளங்குகிறார். தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண் உணர்வாய். அவரை சரி, நாம் உள்ளே சுடராக காண்டு விட்டோம். அவரை விளக்க முடியுமா? விளக்க முடியாது. நுட்பமானவர், மிகவும் சூக்ஷ்மமானது. அது விளக்குவதற்கு பெரிதும் அல்ல, விளக்காமல் இருப்பதற்கு சிறிதும் அல்ல. அதை விளக்க முடியாது. ஏனென்றால் மனம் அங்கே செல்லாது. மனம் சென்றால்தானே நாம் உன்னை விளக்க முடியும். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, நாம் மனது அங்கு செல்லுமானால் அதை நமக்கு விளக்க முடியும். ஆனால் ஈசனை விளக்குவதற்கோ மனம் அங்கே செல்லாது. மனம் ஈசனில் அழிந்து விடும். பிறகு எவ்வாறு அது விளக்கும்? இவ்வாறான நுட்பமாக இருக்கின்றாய். சொல்லாத நுண் உணர்வாய். அது வெறும் ஒரு உணர்வு, எக்ஸ்பீரியன்ஸ். அதை வெளியில் நாம் கூற முடியாது. கூறுவதற்கு மனமோ புத்தியோ அங்கு போகாது. அதுவும் சேர்ந்து இறைவனில் அழிந்தால்தான் நமக்கு அந்த உணர்வே வரும். உணர்வு மட்டும்தான் கூற முடியுமே தவிர அந்த உணர்வை நமக்கு வெளிப்படுத்த முடியாது. ஒவ்வொருவரும் அந்த உணர்வை அனுபவிக்கத்தான் முடியும். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இந்த உலகம் முழுவதும் மாற்றத்திற்கு உட்பட்டது. ஏனென்றால் அது எல்லாமே மாயையின் சிருஷ்டி. மாற்றம் அடைவதன் பெயர்தான் மாயை. இந்த உலகில் உள்ள எல்லாமே மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்று, இந்த எல்லாமே மாறுவதற்கு ஒரு மாறாத ஒரு தளம் வேண்டும். உதாரணத்துக்கு, நாம் எல்லோரும் சாலையில் செல்கின்றோம். சாலையே மாறிக்கொண்டிருந்தால் நாம் எவ்வாறு அதில் மேல் வாகனத்தில் செல்வோம்? சாலை ஸ்திரமாக இருந்தால்தான் அதன் மேல் வாகனமாக நாம் செல்ல முடியும். வாகனத்தில் நாம் செல்ல முடியும். வாகனம் அசைவது, ஆனால் சாலை என்பது அசையாமல் இருக்க வேண்டும். அவ்வாறே நாம் இவ்வளவு பரிணாமங்கள் அடைந்து வருகின்றோம். இந்த உலகில் காண்பது எல்லாமே மாறி வருகிறது.
எல்லாமே மாறி வந்து கொண்டு இருக்கிறது. இயற்கையாக இருந்தாலும் சரி, நாம் சிருஷ்டித்ததாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலேயுமே மாற்றம் இருக்கிறது. இதற்கு ஒரு மாறாத ஒன்று வேண்டும். அதன் மேல் தான் மாற்றங்கள் நடக்கும். அந்த மாறாமல் இருப்பது யார்? ஈசன். எவ்வாறாக இருக்கிறான்? அறிவாக இருக்கிறான். இந்த உண்மையான அறிவென்பது அதற்கு மாற்றம் இல்லை. பியோர் இன்டெலிஜென்ஸ் என்று கூறுவார்கள். அதற்கு மாற்றம் இல்லை. அதை கொண்டு நாம் யூஸ் செய்து பல பல அறிவுகளை பெறுகிறோமே, அதில் மாற்றம் இருக்கும். ஆனால் அந்த அறிவானதற்கு மாற்றம் இருக்காது. அதுதான் ஆங்கிலத்தில் கூற வேண்டுமென்றால், இன்டெலிஜென்ஸில் மாற்றம் இருக்காது, இன்டெலெக்டில் மாற்றம் இருக்கும். நாம் அந்த இன்டெலிஜென்ஸ் கொண்டு அட்டைன் செய்யும் அறிவுகளில் மாற்றம் இருக்கும். ஆனால் அந்த அடித்தளமான அறிவுக்கு மாற்றம் இருக்காது. அதுபோல் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம். அந்த அறிவாக நீ நிற்கின்றாய். அதன் மேல் இந்த உலகில் உள்ள எல்லா மாற்றங்களும் நடக்கின்றது. நீ இல்லை என்றால் மாற்றம் அடையும் இந்த உலகம் எதுவுமே பிரயோஜனப்படாது. நீ அறிவாக இருப்பதால் தான் அதன் மாற்றம் அடைந்த உலகத்திற்கு ஒரு ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது. இல்லை என்றால் அது வெறும் ஜடமாகத்தான் இருக்கும். இந்த மாற்றம் அடையும் உலகத்திற்கு நீ ஸ்திரமான அறிவாக விளங்குகின்றாய். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள். தேற்றனே என்றால் தெளிவானவனே. தெளிவானவனே, மிக்க தெளிவாக நீ என் சிந்தையில் விளங்குகிறாய். அதனால்தான் என்னால் உன்னை ஓரளவாவது புரிய முடிகிறது. எனது சிந்தனையுள் நீ மிக தெளிவாக நிற்கின்றாய். நீயோ தெளிவானவன், ஆனால் நீ என் சிந்தனையுள் மிக தெளிவாக நிற்கின்றாய். நீ ஏன் இவ்வளவு தெளிவானவன் என்றால், நீ மாயையில் அகப்படவில்லை. அதனால் எதுவும் உன்னை குழப்பி விடாது. நாங்கள் எல்லோரும் மாயையில் அகப்பட்டு விட்டோம். அதனால் குழம்பிக் கொண்டே வருகிறோம். உன்னை பற்றி அறியும் அறிவில் கூட குழப்பம் இருக்கிறது. ஆனால் உனக்கோ எந்த குழப்பமும் இல்லை. நீ தெளிவானவன். நீ தெளிவாக என் சிந்தனையில் நிற்கின்றாய். ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. உடையானே என்றால் உடையவன், எல்லாம் உனக்கு சொந்தம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் உனக்கு சொந்தம். அதை உடையவன், ஓனர் என்று கூறுவார்களே, இந்த சிருஷ்டியின் ஓனரே ஈசன் தான். உன்னை நினைக்க நினைக்க ஊற்று போல், ஊற்று என்றால் சுனை, அது எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். எவ்வாறான சுனை? அமுதான சுனை. எங்கே இருக்கிறது அந்த சுனை? நம் மனதில். நாம் மனதில் உன்னை சிந்திக்க சிந்திக்க, என் மனதில் உன்னை சிந்திக்க சிந்திக்க அது ஊற்றான அமுது போல் வந்து கொண்டே இருக்கிறது. அது சிந்திக்க சிந்திக்க இனிப்பாக, மிகவும் அமுது உண்ணுவது போல் இருக்கிறது. அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அதனால்தான் எல்லோரும் உன்னை சிந்திக்கவே செய்து கொண்டிருக்கிறார்கள். போர் அடித்து விடும் என்றால் யாராவது சிந்திப்பார்களா? இதை சிந்திக்க சிந்திக்க, அந்த ஈசனை சிந்திக்க அமுதுவான ஊற்றான அமுது போல் உள்ளே நாம் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். இனி 84 முதல் 86 வரிகளுக்கான விளக்கத்தை காண்போம். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனும் மையாரனேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். வேற்று விகார விடங்குடம்பின் உட்கிடப்ப என்றால், இந்த உடம்பு என்பது விகாரம் அடையக்கூடியது. அது வெறும் தசைகளாலும் எலும்புகளாலும் மாம்சத்தாலும் 7 தாதுக்கள் என்பார்கள், இதுவாலும் தான் உண்டான உடம்பு இது. இதனால் இது விகாரம் அடைந்து கொண்டே வரும். இளமையாக இருக்கும், பாலனாக இருக்கும், பிறகு இளமையாக வரும், அதற்கு பிறகு கிழட்டுத்தன்மை வரும். இன்னும் கூற வேண்டுமென்றால் 6 விகாரங்கள் இந்த உடம்புக்கு உண்டு என்று கூறுவார்கள். பிறப்பு, பிறப்பிலிருந்து வளர்வது, வளர்ந்து பக்குவம் அடைதல், முதிர்வது, தேய்மானம் அடைதல். ஏதாவது ஒரு வியாதி வந்துவிடும் வயதானால் தேய்மானம் அடைவது, மரணம். இந்த 6 விகாரங்கள்
உட்கொண்டதுதான் இந்த உடம்பு என்பது. இந்த விகாரங்களுக்கு உட்பட்ட உடம்பில் நான் மாட்டிக்கொண்டேன். இந்த ஜீவனானது மாட்டிக்கொண்டது. வேறு எங்கேயாவது மாட்டிக்கொண்டால் உள்ளே இருந்து கத்தினால் யாராவது வந்து காப்பாற்றுவார்கள். இந்த உடம்பில் நான் மாட்டிக்கொண்டு உன்னை அழைக்கிறேன். எவ்வாறு அழைக்கிறேன்? ஐயா, சிவனே, ஓ என்று அழைக்கிறேன். வேறு யாராலும் வந்து என்னை இங்கிருந்து காப்பாற்ற முடியாது. உன்னால் மட்டுமே முடியும். அதனால்தான் உன் பெயரையே சொல்லி உன்னை புகழ்ந்து உன்னை அழைக்கின்றேன். ஐயா, வந்து என்னை காப்பாற்றும், ஓ என்று நான் அழைக்கிறேன். இப்படி நான் மட்டுமல்ல, அழைத்த பல பேர்கள் உண்டு, அழைக்கின்றவர்களும் உண்டு. பல பேர்கள் உன்னை ஐயா என்று அழைத்தும் புகழ்ந்தும் போற்றியும் பொய்களெல்லாம் கெட்டு மெய்யானார்கள். மெய்யானார்கள் என்றால் சிவனையே வணங்கி வணங்கி சிவனடியார்கள் சிவமயம் ஆனார்கள். அதுபோல நானும் இந்த உடம்பில் மாட்டிக்கொண்டேன். உன்னை அழைக்கின்றேன், ஓ என்று அலறுகின்றேன், சிவனே என்று அழைக்கின்றேன், உன்னை புகழுகின்றேன், உன்னை போற்றுகின்றேன். என்னை இந்த உடம்பில் இருந்து காப்பாற்றி இந்த பொய்களான இதை பலதையும் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இந்த பொய்கள் எல்லாம் கெட்டு சிவனடியார்கள் போல் நானும் சிவமயம் ஆகுவேன் என்று மிக நுட்பமாக கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். இதுபோல் பல சிவனடியார்கள் ஆகியுள்ளார்கள். எல்லா சிவனடியார்கள், சித்தர்கள், எவ்வளவோ பேர் பக்தர்கள் உன்னை இந்த உடம்புக்குள் மாட்டிக்கொண்டார்கள். அவர்கள் உன்னை அழைத்து அழைத்து போற்றி போற்றி சிவமயம் ஆய்விட்டார்கள். இதுபோல் நானும் அழைக்கிறேன் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். இன்னும் சில வரிகள் இந்த சிவபுராணத்தில் இருக்கின்றன. அதன் விளக்கத்தை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.